ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் சேர்க்கணும்ன்ற ஆசை இருக்கும். சோ இது பிராக்டிகலா அடையறதுக்கு ஒரு வழி வந்து 15-15-15 ரூல். இது தெரிவிக்குது, அப்படி நீங்க 15,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் அடுத்த 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அண்ட் உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீது ஆன் அன் ஆவரேஜ் 15% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா அப்ப நீங்க உங்களுடைய 1 கோடி ரூபாய் கோலை அச்சீவ் பண்ணிடலாம். இதே விஷயத்தை நம்ம SIP கால்குலேட்டர்ல பார்த்தோம்னா, சோ இங்க மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோம் 15,000 rupees. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நம்ம எடுத்துக்கிறது 15% அண்ட் டைம் பீரியட் நம்ம எடுத்துக்கிறது 15 இயர்ஸ்க்கு. சோ இதுக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட் ஆகும் 27 லட்சம் ரூபாய். அதன் மீது உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் கிடைக்கும் 74,52,946 rupees. அதாவது உங்களோட டோட்டல் வேல்யூ ஆயிடும் 1,01,52,946. அதாவது இதுக்கு பிரகாரம் உங்களுடைய 1 கோடி ரூபாய் கோல் ஈஸியா அச்சீவ் ஆயிடும். பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட கனவு உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதிகமா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில விஷயங்களை கிளியர் பண்ண விரும்புறேன். அப்படி நான் இப்போ சொல்ல போற விஷயத்தை அடுத்த 2-3 நிமிஷம் நீங்க கவனமா கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டிசிஷன்ஸை கிளியரா எடுப்பீங்க. ரியாலிட்டி என்னன்னா, இத கேட்கறதுக்கு விட ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும்ட்டு. வெல், இது பாசிபிள் ஆகும், உங்ககிட்ட இருக்கும். ஆனா எல்லாரும் இதை அடையிறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இங்க மக்கள் வந்து 2 மிகப்பெரிய தவறு செஞ்சிருவாங்க. ஒன்னு, SIP செய்வதை நிறுத்திடுவாங்க, பிரேக் பண்ணிடுவாங்க, பாதியிலேயே அவங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. பட் அப்படி நீங்க டிசிப்ளின்டா ஸ்டாக் மார்க்கெட்ல என்னதான் ஆனாலும் சரி, ரொம்ப ஹை ஆகுதோ இல்ல லோ ஆகுதோ, நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு அடுத்த 1 வருஷம், 2 வருஷம் இல்ல 5 வருஷத்துல கிடைக்க போறதில்ல. இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இனில இருந்து 15 வருஷத்துக்கு அப்புறமா. சோ என்ன வேலைலாம் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் உங்களால செய்ய முடியுமோ, ஆப்வியஸ்லி இதே வேலை 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 1 கோடி ரூபாய் வச்சு செய்ய முடியாது. ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன் சார் வந்து உங்களோட காசோட வேல்யூவை கம்மியாக்கிடும். பொருட்கள் 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் காஸ்ட்லியர் ஆயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நினைச்சுக்கலாம், உங்களுக்கு பசங்க இருக்காங்க, இந்த 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும்னு விரும்புறீங்களா, அது அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக வச்சுக்கலாம். ஏன்னா அப்ப அவங்களோட வயசு 18-19 ஆயிட்டு இருக்கும். சோ இன்னைக்கு பிரகாரம் 4 வருஷம் காலேஜோட ஃபீஸ் ஒரு 6 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டோம்னா, அப்ப இதே காலேஜ் ஃபீஸ் 15 வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 25 ல இருந்து 30 லட்சம் ரூபாய் ஆயிடும். அப்படி நம்ம எஜுகேஷன் மீது இன்ஃப்ளேஷன் ரேட் 10% கன்சிடர் பண்ணோம்னா, அதே போல இன்னைக்கு எந்த ஒரு காரோட விலை 10 லட்சம் ரூபாய் இருக்குதோ, அதே கார் உங்களுக்கு 15 வருஷத்துக்கு அப்புறமாக கிடைக்கும் கிட்டத்தட்ட 18 ல இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு. ஏன்னா ஆட்டோமொபைலோட ரீட்டைல் செக்டர்ல அவ்வளவு இன்ஃப்ளேஷன் கிடையாது. சோ சொல்ல வரது என்னன்னா, விஷயங்கள் எவ்வளவு சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தெரியுதோ அவ்வளவே நடக்கிறது இல்ல. அதாவது உங்களுடைய 1 கோடி ரூபாயோட வேல்யூ வந்து 15 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு இருக்கும்னா, அப்படி நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டை 6% கன்சிடர் பண்ணோம்னா, அப்போ 1 கோடி ரூபாயோட வேல்யூ வரும் கிட்டத்தட்ட 40 ல இருந்து 41 லட்சம் ரூபாய். அதுவே நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா, 5% ஆக்கிட்டோம்னா, அப்போ 1 கோடி ரூபாயோட வேல்யூ ஆயிடும் 48 இல்ல 50 லாக் ரூபீஸ்க்கு பக்கத்துல. அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி ரூபாயோட வேல்யூ இன்னைக்கு 41 லட்சம் ரூபாய் என்னவா இருக்குதோ அதுவா தான் இருக்கும். சோ இப்போ நீங்க கிளியரா டிசைட் பண்ணலாம், இந்த 1 crore rupees வச்சு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம்னு. சரி வாங்க மேல்கொண்டு நம்ம பார்க்கலாம். இந்த காசை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது, சோ தட் நம்ம இருக்கத்திலேயே கம்மியான ரிஸ்க்லயே குறைஞ்சபட்சம் 15% ரிட்டர்ன் ஆச்சு ஜெனரேட் பண்ணிடணும். பை த வே, இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியுது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, எண்ட் வரைக்கும் பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சபட்சம் 15% ரிட்டர்ன் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க இந்த இடத்துல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்க 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃப். இதை விட உங்களுக்கு வேற அதிகமா எதுவுமே தேவையில்லை, அட்லீஸ்ட் இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு. ஓகே, நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுல இருந்து வரப்போகுது? சோ இதுல ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு மிட் கேப் ஃபண்ட், அண்ட் மூணாவது ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ண போறது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட். ஃப்ரெண்ட்ஸ், சின்ஸ் எனக்கு இந்த வீடியோ மூலமா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால, சோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணனும்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை. அப்படி நீங்க ஃப்ரீயாக டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னு விரும்புறீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தற்சமயத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஏஞ்சல் ஃபண்ட்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ கிளிக் பண்ணி வெறும் 5 நிமிஷத்திலேயே உங்களோட ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. 2.5 கோடி ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் உள்ள ஏஞ்சல் ஒன்ல உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஐபிஓக்கும் பாத்தீங்கன்னா 0 கமிஷன் அண்ட் அது இல்லாம ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு வந்து 0 மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கொடுக்குறாங்க. கூடவே ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஃபிளாட் 0 brokerage கிடைக்குது. சோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் இதோட லிங்க் கொடுத்திருக்கேன். சோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே,
இப்போ இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக நான் இந்த 3 கேட்டகரிஸையே சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? சோ எல்லாத்துக்கும் முதல் கேட்டகரி வருது ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி. அண்ட் இந்த கேட்டகரியை நான் ஏன் சூஸ் பண்ணிருக்கேன்னா, ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மேஜர் அலோகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஏற்படும் லார்ஜ் கேப்ஸ்குள்ள. அது கூடவே உங்களுக்கு மிட் கேப்கான அலோகேஷனும் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்மால் கேப்கான அலோகேஷனும் கிடைக்கும். இதனால உங்களுக்கு இங்க கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அது எந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்ல லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம். அண்ட் இங்க ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, இங்க உங்களுக்கு சரியான ரிஸ்க்ல சரியான ரிட்டர்ன்ஸ் அடையறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லாஸ்ட் 10 இயர்ஸோட ரிட்டர்ன் ஜனவரி 1ஆம் தேதி அப்போதைக்கு பார்த்தோம்னா, சோ இங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அபவ் 60%க்கான CAGR கிடைச்சிருக்குது. வெல் இது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வெறும் 15%க்கு மேல ரிட்டர்ன் கிடைச்சா போதும். எவ்வளவு ரிட்டர்ன் நமக்கு 15%க்கு மேல கிடைக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் நம்மளோட இந்த 1 கோடி ரூபாய்க்குள்ள சேரும். பட் ஸ்டில் கடந்த சில மாசமா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 10% டவுன் ஆயிருக்குது. ஆனா இந்த பட்சத்திலயும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஆன் அன் ஆவரேஜ் 14%க்கு மேல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியா வச்சுக்கிட்டு நம்ம 14% கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து மிட் கேப். அண்ட் மிட் கேப் கேட்டகரியை நான் ஏன் சூஸ் பண்ணிருக்கேன்னா, ஜேனா இந்த கேட்டகரி முற்றிலும் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கு. ரொம்ப ஹை ரிஸ்க்கும் கிடையாது, ரொம்ப லோ ரிஸ்க்கும் கிடையாது. லார்ஜ் கேப்பை விட அதிக ரிட்டர்ன்ஸ், ஆனா ஸ்மால் கேப்பை விட கொஞ்சம் கம்மி ரிட்டர்ன்ஸ். சோ அகைன் பேலன்ஸ்ட் உள்ள ஒரு நல்ல கேட்டகரி வித் ஹை பொட்டன்ஷியல் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ். சோ மிட் கேப் கேட்டகரியோட மோஸ்ட் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆன் அன் ஆவரேஜ் 17%க்கான ரிட்டர்ன் கொடுத்திருக்குது. அதுவும் மார்க்கெட் லாஸ்ட் 5 monthsல 10% டவுன் ஆன பிறகு இப்போ வருது ஸ்மால் கேப் கேட்டகரி. இந்த கேட்டகரி உங்களுக்கு ஹை ரிஸ்க்ல ஹை ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய காசு இந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. எந்த எண்ணத்தோடனா அவங்களோட காசு ரொம்ப சீக்கிரமா டபுள் ஆயிடும்னு. ஆனா இந்த மாதிரி செய்யறது நமக்கு ரிஸ்கி ஆயிரலாம். ஏன்னா ஸ்மால் கேப் கேட்டகரி அப்படி நமக்கு இழப்பு ஏற்படுத்துச்சுன்னா அப்ப இது உங்களோட ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மிட் கேப் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்தையும் சாப்பிட்டுரும். சோ இங்க நம்ம கம்மியான ரிஸ்க் உடன் போவோம். தற்சமயத்துக்கு ஸ்மால் கேப் கேட்டகரியோட லாஸ்ட் 10 இயர்ஸ் CAGR பார்த்தோம்னா, சோ இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆவரேஜ் 19 to 20% ரிட்டர்ன் கொடுக்கறதா தெரியுது. ஸ்டில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிட்டு நமக்கு 18% ரிட்டர்ன் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். சோ இதுதான் நம்மளோட 3 கேட்டகரிஸ். அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணிருக்கிறோம்ன்றதுக்கான காரணங்கள். சோ அப்படி நம்ம 14, 17 and 18ஓட ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆவரேஜ் எவ்வளவு வரும்? சோ இது வரும் 16.33%க்கான ஆவரேஜ். அப்படி இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 16% ரிட்டர்ன் ஆயிடும். அசியூமிங் நீங்க இந்த 3 கேட்டகரியிலயும் ஈக்குவலான அலோகேஷன் பண்ணிருக்கீங்கன்னு. அதாவது 5000 ரூபாய் ஃப்ளெக்ஸி கேப்ல, 5000 ரூபாய் மிட் கேப்ல, 5000 ரூபாய் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இப்போ நம்ம திரும்ப நம்மளோட SIP கால்குலேட்டருக்கு போயிடலாம். இங்க நம்மளுடைய மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் 5000 ரூபாய் ஆக்கிடுவோம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 14% வச்சுக்கலாம். வெல் இது நம்மளோட கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்போட ரிட்டர்ன் டைம் பீரியட் நம்ம வந்து 15 இயர்ஸ்க்கு வச்சுப்போம். சோ அப்ப நமக்கு டோட்டல் வேல்யூ வருது 30,64,000 ரூபீஸ். அதே நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 17% ஆக்கிட்டோம்னா மிட் கேப்போட கேஸ்ல அப்ப இங்க உங்களோட டோட்டல் வேல்யூ ஆயிருது 41,44,000 ரூபீஸ். அதே இந்த 17% 18% ஆக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்மால் கேப் கேஸ்ல அப்ப இங்க நம்மளோட டோட்டல் வேல்யூ ஆயிருது 45,96,000 ரூபீஸ். சோ இதுக்கு பிரகாரம் நம்ம இது மூணுத்தோட டோட்டல் பார்த்தோம்னா சோ இதுவே வந்துரும் கிட்டத்தட்ட 1,18 lakh rupees பக்கத்துல, which is above 1 crore rupees நம்ம அச்சீவ் பண்ணனும் விரும்புது. பட் இதுவே நம்ம மொத்த 15,000 ரூபீஸோட 16% ரிட்டர்ன் பார்த்தோம்னா 15 இயர்ஸ் ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம்ல சோ இங்க உங்களோட வேல்யூ ஆயிருது 1,12,28,000 ரூபீஸ்க்கு பக்கத்துல. சின்ஸ் நம்ம 16.33க்கு பதிலா 16% அசியூம் பண்ணதுனால இங்க வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்டில் அகைன் நம்ம கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வேல்யூ இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த 16% ரிட்டர்ன் நம்ம அசியூம் பண்ணிருக்கோம்ல, இந்த ஃபிகர் உண்மையாவே அச்சீவலா? அப்படி ஒருவேளை நமக்கு 15% ரிட்டர்ன் கூட கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்ப என்ன செய்யறது? சோ வீடியோவோட லாஸ்ட்ல அதுக்கு என்ன செய்யணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி நீங்க உங்களோட ரிட்டர்ன்ஸை இன்னும் ஸ்ட்ராங்லி பாசிபிள் ஆக்குறதுன்னு, சோ தட் உங்களோட கோலை மிஸ் பண்ணாம அச்சீவ் பண்ணிடலாம். சோ இப்போ நம்ம ஆக்சுவலா உண்மையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேர் என்னன்றத பாப்போம் உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு. சோ ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில வர மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். இது ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பாஸ்ட்ல ரொம்பவே ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்திருக்கு. இதனால தான் இந்த கேட்டகரியில இது ஒரு ஸ்ட்ராங்கான மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க யோசிக்கலாம், யாரை பார்த்தாலும் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிறாங்கன்னு. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் ஃபண்ட்ல இந்த ஸ்பெசிபிக் கோல்காக ஜெனரலா பாராமீட்டர்ஸ் நான் பார்த்திருக்கணும். அதை பொறுத்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டில் வேணும்னா நீங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச வேற மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மிட் கேப் கேட்டகரியில வருது மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். அகைன் ஒரு ஸ்ட்ராங், ஒரு ரொம்பவே நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், நல்ல ரிட்டர்ன்ஸ் அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த கேட்டகரியில உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு, HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்ட், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு பெஸ்ட் ஃபிட் ஆகும். ஸ்மால் கேப் கேட்டகரியில வருது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஒரு ரொம்ப நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இது. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. கன்சிஸ்டன்ட்லி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதோட பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்கு. ரெண்டாவது சாய்ஸ் ஸ்மால் கேப்க்குள்ள உங்களுக்கு வருது SBI ஸ்மால் கேப் ஃபண்ட். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்ட், லாங் டர்ம்க்கு உங்களுக்கு ஃபிட்டா இருக்கும். இந்த மூணு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் பத்தி நான் சொல்லிருக்கேனோ எல்லாத்தையும் நான் என்னோட அனலைசிஸ்க்கு பிரகாரம் சொல்லிருக்கேன். பட் ஸ்டில் நான் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. சோ உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ரிசர்ச்
ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா இது இல்லாம வேற எதனா ஃபண்ட் உங்களுக்கு நல்லா தோணுதுன்னா தரோ ரிசர்ச்க்கு பிறகு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இவ்வளவு ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இருக்கத்திலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வருது. எந்த கேட்டகரிக்குள்ள நம்ம எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஜேனா ஒவ்வொரு ஏஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரே சேம் அலோகேஷன் ஒர்க் ஆகாது. ஜேனா ஒவ்வொரு இன்வெஸ்டரோட ரிஸ்க் appetite அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்டைல் டிஃபர் ஆகும். சோ எந்த ஏஜ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுனா இப்பவே நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ எல்லாத்துக்கும் முதல் ஏஜ் கேட்டகரி வருது 20ல இருந்து 25 வயசுக்குள்ள. அப்படி நீங்க இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள வரீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு வெறும் ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். இங்க பாருங்க நண்பா, இப்போதைக்கு உங்களோட முழு கவனத்தையும் உங்களோட படிப்பு உங்களோட கரியர் மீது தான் இருக்கணும். ஏன்னா இதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தற்சமயத்துக்கு உங்களுக்கு வேற எதுவும் இருக்காது. பிகாஸ் இந்த குரூஷியல் பீரியட்ல தான் நீங்க உங்களோட கரியரை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், உங்களோட சாலரியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கலாம். பட் ஸ்டில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே தீரணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க அடுத்த ஏஜ் குரூப் நான் சொல்ல போறேன்ல அத as it is நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் நமக்கு வருது 25ல இருந்து 30 வயசுக்கு இடையே. சோ இங்க நீங்க ஃபாலோ பண்ணணும் ஈக்குவல் அலோகேஷன். அதாவது 5000 ஃளெக்ஸி கேப், 5000 மிட் கேப் அண்ட் 5000 ஸ்மால் கேப்ல உங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு பிரகாரம் இப்படி கிடைக்கும் அடுத்த 15 வருஷத்துல. நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் வருது. அப்படி உங்களோட ஏஜ் 30 to 40 இயர்ஸ்க்கு இடையே இருந்தா அப்ப நீங்க இங்க ஃபாலோ பண்ணணும் 654. அதாவது 6000 ஃளெக்ஸி கேப், 5000 மிட் கேப் அண்ட் 4000 ஸ்மால் கேப். இந்த மாதிரி அப்படி உங்களோட அலோகேஷன் வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரிட்டர்ன் ஒவ்வொரு கேட்டகரியிலும் இந்த பிரகாரம் கிடைக்கும். சோ உங்க டோட்டல் ஃபைனல் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த மூன்று கேட்டகரியில இருந்தும் ஆல்மோஸ்ட் 1 கோடி ரூபாய்க்கு மேல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் வருது 40 to 50 இயர்ஸ்க்கு இடையே. அண்ட் இங்க நீங்க ஃபாலோ பண்ணணும் 843. அதாவது 8000 ஃளெக்ஸி கேப், 4000 மிட் கேப் அண்ட் 3000 ஸ்மால் கேப்ல. சோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மூணு கேட்டகரியில இருந்து இந்த பிரகாரம் கிடைக்கணும். சோ உங்களோட எக்ஸாக்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி 10 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கிற ஏஜ் குரூப் கேட்டகரி 50 இயர்ஸ் பிளஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ சூட்டபிளா இருக்க போறது இல்ல. பட் ஸ்டில் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்கன்னா சார் உங்களுக்கும் தெரியும் நாலேஜ் எப்பவுமே வீண் போகாது. ஜெனரல் நாலேஜ் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கெயின் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த காலத்துல எல்லாரும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க சமயத்துல நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு பொறுப்பான ஆளா இருக்கீங்கன்றது இதுல இருந்து தெரியுது. சோ உங்களை விட பெட்டரா கைட் பண்றதுக்கு வேற ஆளே இருக்க மாட்டாங்க. சோ இப்போ நம்ம ஃபைனலி பார்க்கலாம் how to achieve minimum 15% return. அடுத்த 15 வருஷத்துல நமக்கு 15% ரிட்டர்ன் கிடைச்சே தரணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இங்க பாருங்க, ஸ்டில் நான் இந்த வீடியோல என்னெல்லாம் கேட்டகரிஸ் பத்தி சொல்லிருக்கேனோ, என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி எல்லாம் சொன்னனோ அதோடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பிரகாரம் அதோட மத்த பாராமீட்டர்ஸ்க்கு பிரகாரம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 1 crore கோல் வந்து கண்டிப்பா அச்சீவ் ஆகியே தரணும். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட். இங்க எதுவுமே கேரண்டட் கிடையாது. இங்க உங்களுக்கு எந்த வருஷம்னாலும் எந்த சர்ப்ரைஸ்னாலும் ஏற்படலாம். சோ உங்களுக்கு பெட்டர் என்னன்னா நீங்க என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ ஒவ்வொரு வருஷமும் அதோட SIP அமௌண்ட் கொஞ்சம் வேல்யூ வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. இத வந்து நம்ம ஸ்டெப் அப் SIP ன்னு சொல்லுவோம். பிகாஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 50000 ரூபாய் salary கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இதே 50000 ரூபாய் தான் உங்களுக்கு 15 வருஷத்துக்கு அப்புறமாவும் கிடைக்குமா? கண்டிப்பா இல்ல, அதிகமா கிடைக்கும். ஏன்னா சாலரியில நமக்கு வருஷம் இன்கிரிமெண்ட் இருந்து கிடைக்கும். சோ இந்த பட்சத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா ஒன்னும் பெருசா பெரிய பிரச்சனை ஏற்பட போறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப அடுத்த வருஷம் இது 5000 ரூபாய்க்கு பதிலா 5200 பண்ணலாம், 300 பண்ணலாம், இல்ல 500 கூட பண்ணலாம். சோ இந்த கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்றோம்னா அப்படி நமக்கு ரிட்டர்ன் வந்து 15%க்கு பதிலா 14% கிடைச்சாலும் இல்ல 13% ஆயிடுச்சுனா கூட ஆனாலும் உங்களோட 1 crore ரூபீஸ்க்கான கோல் இருக்குல்ல அந்த கோல் அச்சீவ் ஆயிடும். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 கோடி ரூபாய் டார்கெட்ன்றத அச்சீவ் பண்றதுக்கு நீங்க முதல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஒரு குவிக் ரிமைண்டர், அப்படி நீங்க ஃப்ரீயாக டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னு விரும்புறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட டிமேட் அக்கவுண்ட ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுனா மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.